விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டிங் அது ரிலேட்டடாக ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணியிருக்கோம். அதில் எப்படி பிரெயின் சம்மந்தமான மெசேஜஸை ஒரு இமேஜோட ஒரு பேராகிராஃபோட எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது பேசிக் ஐடியா இதில் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிஎஸ்எஸோட லிங்க் இண்டெக்ஸில் கொடுத்து HTML சிஎஸ்எஸ் ரெண்டுமே யூஸ் ஆகிற ஒரு ரொம்ப பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற ஒரு வெப்பேஜை எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அவ்வளோதான். விசுவல் ஸ்டுடியோ கோடில் ஃபஸ்ட் ரொம்ப சிம்பிளாக எப்படி HTML இப்போ பிரெயினுக்காக பிரெயின் ரிலேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்காக நம்ம ஒரு செமினார் மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். அந்த நோட்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் எக்ஸ்க்ளமேட்ரி சிம்பிளை அமைக்கிட்டு ஒன்றுக்கு மேலே இருக்கும். ஷிஃப்ட் அமைக்கி ஒன்று அமுக்கணும்னா எக்ஸ்க்ளமேட்ரி சிம்பிள் வந்துடும். அதை அமுக்கிட்டு என்டர் கொடுத்தோம்னா இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரும் நமக்கு ஃபார்ம் ஆயிரும். அதில் பாடியில் என்னென்ன ஃபில் பண்ணணுமோ அதை நம்ம ஃபில் பண்ணணும். டைட்டிலில் என்னென்ன ஃபில் பண்ணணுமோ அது ஃபில் பண்ணணும். அவ்வளோதான். டைட்டிலில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு டைப் பண்ணிவிட்டு பாடியில் H1 அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா அதுக்குரிய டேக் ஓப்பன் ஆயிரும். ஹெட்டிங் டேக் ஓப்பன் ஆயிரும். அது ஹைப்போதலமஸ்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பின்னு கொடுத்து நெக்ஸ்ட் கீழே H1 டைப் பண்ணதுக்கப்புறம் பி அப்படின்னு என்ட்ரு பண்ணி ஸ்மால் பி கொடுக்கணும். ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர் கொடுக்கக்கூடாது. ஸ்மால் லெட்டர் பி கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா 10th ரோவில் கொடுத்துருக்கேன். என்டர் கொடுத்தோம்னா பி டேக் க்ரியேட் ஆயிரும். அதில் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் பி இருக்கிறத கீழே போகிற மாதிரி என்ட்ரு கொடுத்து பண்ணிவிட்டு இடையில எழுதணும். அதில் இமேஜுக்கு IMG கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா இமேஜுக்குரிய டேக் ஓப்பன் ஆயிரும். அந்த டேக்கில் சோர்ஸ் அப்படிங்கிற சோர்ஸ் போட்டு ஈக்குவல் டு போட்டு மேலே கோலன் கொடுத்துருக்கிறதுல இடையில என்ன எழுதணும்னா இமேஜ் சோர்ஸில் சோர்ஸுங்கிற இடத்துல ஈக்குவல் டுக்கு அப்புறம் என்ன எழுதணும்னா நான் இந்த ஃபோல்டர் இந்த CNS அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். HTML அண்ட் CSS கோர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு வச்சுருந்துட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே CNS அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே இதெல்லாமே எழுதியிருக்கிறதுனால இதுக்குள்ளே ஒரு இமேஜஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்டர் வேணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு ஃபோல்டர். அது பேர் ஃபோட்டோஸ் பிரிண்ட். அந்த ஃபோட்டோஸ் பிரிண்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து சயின்ஸ் பிஹைண்ட் த பிரெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஃபோட்டோவுக்கு பேர் கொடுத்துருந்தேன். அதையும் டைப் பண்ணிட்டோம்னா அது பற்றி கொஞ்சம் டீட்டெயில் ஆல்ட் அப்படிங்கிறதுல அது என்ன அதோட டீட்டெயில் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அது என்ன வித்து ஹைட்டில் வேணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டோம்னா நமக்கு அதுக்கேற்ற சைஸில் இமேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது பேசிக் ரைட்டிங். அதுக்கப்புறம் அந்த பேராகிராஃப் டேக் உள்ள நம்ம என்ன சென்டென்ஸ் எழுதுகிறோமோ அதை டீட்டெயிலாக எழுதிக்கலாம். நமக்கு இப்போதைக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் எழுதியிருக்கேன். இன்னும் டீட்டெயிலாக எழுதணும். அப்புறமா இதுக்கு இன்னும் சிஎஸ்எஸ் கொடுக்கல, ஒன்லி HTML மட்டும் கொடுத்துருக்கேன். சிஎஸ்எஸ் அப்புறமா கொடுக்கணும். HTML கொடுத்ததுக்கு எப்படி அதோட அவுட்புட் இருக்குன்னு பார்க்கலாம். கோ லைவ் வைக்கணும். இப்போ பேசிக்காக எழுதியிருக்கோம். எதுவும் HTML CSS HTML மட்டும் கொடுத்துருக்கோம். இன்னும் CSS ஃபைல் என்டர் பண்ணலை. CSS கொடுத்ததுக்கப்புறம் இதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கீழே இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் இந்த சைடில் வர்ற மாதிரியும் அதோட சைஸ் பெருசாகவும் இருக்க மாதிரியும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இன்னும் நான் பேசிக்காக ஒரு சிம்பிள் மாடல் தான் டைப் பண்ணியிருக்கேன். சிஎஸ்எஸ் எடிட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும் index.html ரெடி பண்ணியிருந்தோம்.
1ங்கிறது வேறு டாபிக். இது 2ங்கிறது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சம்மந்தமானது. ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. பாடிங்கிறது வந்து பேக்ரவுண்டு, ஸ்க்ரீன் எந்த கலரில் இருக்கணுங்கிறது வந்து பாடி இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். வீணா பேராகிராஃபில் வந்து அதோட சைஸு வித்து பார்ட்ரு அதெல்லாம் செலெக்ஷன் பண்ணிவிட்டு கலர் செலெக்ஷன் பண்ணிட்டோம்னா லெட்டர்ஸோட கலர்ஸ் மாறிடும். H1ங்கிறது இருக்கிறதுலே பெரிய சைஸ் ஆஃப் லெட்டர், அதுதான் ஹெட்டிங் 1. அதுக்குரியது வந்து ஃபாண்டு என்ன ஷேப்பு வேணும், ஃபாண்ட் ஃபேமிலி செலெக்ஷன் பண்ணோம்னா அது அந்த லெட்டரோட ஷேப் டிசைன்ஸ் மாறும். ஃபாண்ட் சைஸ் எந்த சைஸில் இருக்கணும், அதோட பெரிய சைஸாக இருக்கணுமா சின்ன சைஸாக இருக்கணுமா மீடியம் சைஸாக இருக்கணுங்கிறது REM வச்சு செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் வெயிட்டுங்கிறது வந்து அதோட திக்னஸை பொறுத்தது, லெட்டர்ஸோட திக்னஸை பொறுத்தது. ஃபாண்ட் ஸ்ட்ரெச்சு, அப்புறம் இது வந்து ஆர்டராக செலெக்ஷன் பண்ணால் எப்போயுமே நல்லது. ஃபேமிலி சைஸு வித்து ஸ்ட்ரெச்சு, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் எதுவுமே நன்னு கொடுத்துட்டு லெட்டர் ஸ்பேஸிங் ஒவ்வொரு லெட்டருக்கு ஒன்று மேலே ஒன்றா இருக்காமல் கொஞ்சம் கேப் இருந்தால் ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதோட ஹெட்டிங்கோட கலர் செலெக்ஷன் பண்ணிடணும். இப்போ அதோட வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கோ லைவ் வந்து ஆனில் தான் இருக்குது. போர்ட் 5500 இருக்குது. அதனால் வந்து கோ லைவ்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து கூகுள் க்ரோமை செலெக்ஷன் பண்ணால் வியூ ஹெட்டிங் ப்ளூ கலரில், பேராகிராஃப் வந்து ரெட் கலரில், இமேஜஸ் தேவையான சைஸ்க்கு ஒரே பேஜில் எல்லாமே கொண்டு வந்தாச்சு.